பேப்பர் படிச்சீங்களா? தமிழ்நாடு பூரா 15 தாதாக்களை தூக்கிட்டாங்களாம். அதுல அந்த அருப்புக்கோட்டை மீசக்காரரை தான் தொங்க கூட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தாதா பேரை சொல்லி எத்தனை பேர் உதாரணம் இருந்தானுங்க. அவங்களே தூக்கின்னு போனது இவனுங்க பிளாட் ஆயிட்டானுங்க. பிக் பாக்கெட் அடிக்கிற பொறிக்க பசங்க கூட வாழை சுருட்டின்னு இருக்கானுங்கப்பா. இவ்வளவு பண்றது யார் என்னன்னே தெரியலையே. விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பிடிக்க முடியலையே. அட நீ வேற, அவரை பிடிக்கிறதுக்கெல்லாம் வானத்துல இருந்து ஒருத்தன் இறங்கி வரணும். इतने दिनों तक क्या कर रहे थे? इव्लो नाल इन्ना பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இது வரைக்கும் 3 ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. 3 ஆபீசர்ஸ் செத்து போயிருக்காங்க. ஆனா உங்க சைடுல இந்த ப்ராக்ரஸ் இல்ல. எல்லாத்தோட இப்ப 15 பிக் ஷாட் கத்துட்டாங்க. அதுல 2 பேர் எம்பி. டு யூ நோ தட்? சென்ட்ரல்ல நாங்க என்ன சர்ச்சிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஓட்டுங்க. அவங்கள பத்தி யாருக்காவது தகவல் தெரிஞ்சா ஒரு சின்ன துப்பு கொடுத்தா 20 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கும்னு போஸ்டர் அடிங்க. கடந்த சில மாதங்களாகவே நடந்து வரும் இந்த கடத்தல் சம்பவம் பற்றியும் அதன் தலைவர் பற்றியும் உங்களுக்கு தெரிய வந்தால் ஏதேனும் துப்பு கொடுப்பீர்களா என்று பொதுமக்கள் சிலரிடம் கேட்டபோது, துப்பு கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். நோ சான்ஸ். கொடுக்க முடியாது. துப்பு கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதியா? துப்பு கொடுக்க மாட்டோம். நாக்கு துப்பு. இப்பதான் ரேஷன் அரிசியும் கிருஷ்ணன் ஒழுங்கா போடுறானுங்க. அதை கடுகு பாக்குறியா? அப்படின்னா அவருக்கு பொது மன்னிப்பு கொடுக்கலான்றீங்களா? தப்பே செய்யல என்ற அப்புறம் பொது மன்னிப்பு நாத்துக்கு. ஊருக்கு நல்ல செய்யற பிள்ளைய நீங்க பிடிப்பீங்க, நாங்க துப்பு சொல்லணுமா? இந்த துப்பு எடுத்துன்னு போயா. நான் கேள்விப்பட்டிருக்கேன், தமிழ்நாடுல எல்லாரும் சென்டிமெண்டல் இடியட்ஸ். கிரிமினல்ஸ் ஹீரோ ஆகி பழகப்பட்டவங்க. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏய், நீ வெளியே போல போயா வெளியில. வெளியே போ, வெளியே போ. வெளியே போனதால சார் இவ்வளவு கண்டுபிடிக்க முடிஞ்சனால. இல்லனா தினம் உங்களை மாதிரி ஸ்லைட பார்த்துட்டு சார் வீடியோ படம் பார்க்கறவங்க தினம் ஸ்லைட பார்க்கறாங்க. ஸ்லைட பார்க்க வேண்டியது சமோசா டி சாப்பிடுறது. சமோசா டி சாப்பிட்டு தொப்பை பெருசானதா தான் மிச்சம் உங்களுக்கு. இது கான்ஃபரன்ஸ் ஹாலே கிடையாது, கேண்டீன் ஹால் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. இவங்களால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது சார். இவங்களை நம்பி நான் ஒரு சாரி சார். மாசம் 30 நாள்ல 15 நாள் லீவ் போட்டு பாதி சம்பளத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 1 டே லீவ். ஒரே ஒரு நாள் லீவ் கேட்டேன் சார். ரூம் ஓட்டி வெளியில போறியா, ஆபீஸர் வெளிய போறான்னு சொல்லல. இந்த ரப்பர் மூஞ்சி, இந்த தஞ்சாவூர் தட்டி போன் தலையாட்டா சார் இன்னைக்கு. ஏய், ஹோல்ட் யுவர் டங் கேஸ். சார் முடியாது சார். இஷ்டத்துக்கு பேசாத. Shut up please. Shut up. Shut up. சொல்லு சார், இது மிகப்பெரிய நெட்வொர்க். டெரரிஸ்ட் பவர் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் பவர். Oh my God. 90% கேஸ் முடிச்சிட்டியே. இதுக்கு மேல என்ன? ஒரே ஒரு நாள் லீவ் கொடுங்க சார். அந்த நேஷனல் காலேஜ் போய் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பிடிச்சிரு. லீவ் எதுக்கியா? டியூட்டிலே போலாம். உனக்கு நான் ஜி போடுறேன். வா. ஒரு முக்கியமான விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. உள்ள போகணும், வழி விடுங்க. எதுக்கு? இருக்கிற ஒருத்தரையும் பிடிச்சி உள்ள போடவா? இவ்வளவு நாள் யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து நல்லது பண்றாரு சந்தோஷப்பட்டு இருந்தோம். ஆனா என் காலேஜ் இருக்க ஒருத்தர் தெரிஞ்சோன்னு பெருமைப்படுறோம். எங்களை மீறி ஒரு போலீஸ் உள்ள போக முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. கடத்தல் நடந்து இன்னைக்கு 2வது நாள். கொஞ்சம் லேட் பண்ண கூட
நாளைக்கு அதுல ஒருத்தர் கொன்னுடுவாங்க. யாரை கொல்லுவாங்க? காமராஜரியா, நேருவியா? இல்லையே, ஒரு தேர்ட் கிரேட் ரவுடி தானே கொலை பண்ண போறாங்க. நியாயமா பார்த்தா அந்த வேலையை நீங்க செய்யணும் சார். நீங்க தான் தப்பு பண்றது தவிர எல்லாருமே பிடிப்பீங்க. இப்போ நாங்க உள்ள போகணும். ஸ்டூடெண்ட்ஸ்ல கடைசி ஒருத்த உயிரோடு இருக்க வரைக்கும் அது நடக்காது. சார் இருங்க இருங்க, என்ன பண்ண போறீங்க? சிட்டில இருக்கிற மொத்த போலீஸையும் வரவழைச்சு இவங்களை அடிச்சு விரட்டு போறேன். சார், ஆளுங்கட்சிக்காரங்களை அடிச்சீங்கன்னா ஆளுங்கட்சிக்காரங்க திருப்பி அடிப்பாங்க, எதிர்கட்சிக்காரங்களை அடிச்சீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க திருப்பி அடிப்பாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் மேல கை வச்சீங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திருப்பி அடிக்கும். சார், அவன் பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கு சார். உங்க ஊர்ல யார் பின்னால கூட்டம் இல்ல? சென்டிமெண்டல் இடியட்ஸ். எதுக்கு எடுத்தாலும் கூட்டம், எல்லார் பின்னால கூட்டம். அதான் 10 பேர் பின்னால நின்னா தமிழ்நாடு பிரிக்கணும்னு சொல்றான். 100 பேர் பின்னால நின்னா இந்தியாவை பிரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஹலோ, ஜல்தர் சிங் ஓவர். காலிங் ஃப்ரம் மைக் 3. அந்த பத்ரி நாராயண கொலை பண்ணிட்டாங்க சார். வழக்கமா 3ஆவது நாள் கொல்றவங்க இந்த தடவை 2ஆவது நாளே கொன்னுட்டாங்க. ராயபுரம் ரசிங் ஸ்டாண்ட் உடனே வாங்க சார். ஓவர். இவனுக்கு போய் சல்யூட் அடிச்சு சொன்னேன். சைட் ப்ளீஸ். उसने तो 2 ही दिन में उसे मार दिया. छोड़ूंगा नहीं उसे, और उसे पकड़े बिना यहां से जाऊंगा भी नहीं. मैं उसे बता दूंगा कि जलदर सिंह क्या चीज है. என்ன சிரிப்பு? சந்தோஷமா இருக்கு சார். क्या 3ஆவது நாள் கொல்ல வேண்டியவனே 2ஆவது நாளே கொன்னுட்டாங்க. இது உனக்கு சந்தோஷமா இருக்கு? நாம ஜெயிச்சிட்டு இருக்கோம் சார். ஜெயிச்சுக்கிட்டு இருக்குமா? வழக்கமா 3ஆவது நாள் கொல்றவங்க இந்த தடவை 2ஆவது நாளே கொண்டுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம போயிட்டு இருக்கிற ரூட் கரெக்ட்னு அர்த்தம். அவங்க நம்ம கைக்கு ஏற்ற தூரத்துல தான் இருக்காங்கன்னு அர்த்தம். 3ஆவது நாள் மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்துல தான் 2ஆவது நாளே கொண்டுட்டாங்க. சோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது, நம்ம பண்ணிட்டு இருக்க ஒர்க்கை இன்னும் ஃபாஸ்ட் பண்ணணும். அதான் காலேஜ்க்குள்ள போக முடியலையே. தேவையில்லை சார். இன்னொரு ஐடியா இருக்கு. நேரா யூனிவர்சிட்டி போறீங்க. அங்க நேஷனல் காலேஜ்ல படிச்சுட்டு வெளில வந்த லிஸ்ட் எல்லாம் வாங்குறீங்க. அவங்க எல்லாம் இப்ப எந்தெந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. உங்க அத்தனை பேரையும் உடனே அரெஸ்ட் பண்றீங்க. ஓகே? समझ में नहीं आ रहा सीनियर कौन है, ये कि मैं, ये मुझे ऑर्डर दे रहा है या मैं इसे? என்ன சார்? இல்ல, யார் சீனியர் யார் யாருக்கு ஆர்டர் போடுறதுன்னு தெரியலையே. Now listen carefully. அந்த நெட்வொர்க்ல இருக்கிற அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி ரெட் ரூம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அடிக்கிற அடியில அவங்கள ஒருத்தர் ஆவதோ அவன் பேர் சொல்லுவான்.
லேடிஸ் கூடவா? என்ன எவனாவது அவன் பேர் சொன்னானுங்களா? வேற அடிச்சா ஐயோமானு கூட கத்த மாட்டேங்கிறாங்க சார். ஒருத்தன் கூடவா சொல்லு. மத்த ஊர்ல ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கா? எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. நாமளாவது பரவாயில்ல, திருநெல்வேலி போலீஸ் எல்லாம் தோலை உரிச்சிருவாங்க. அந்த ஊர் பக்கம் எவனாவது அவர் பேரை சொன்னாதான் உண்டு. சார், திருநெல்வேலியில இருந்து போன். அப்படியா? குடு. நான் தான் பால் பாண்டி பேசுறேன். அங்க யாராவது பேர் சொன்னாங்களா? அங்க யாரும் பேர் சொன்னாங்களோ? எங்க ஒருவேளும் வாய் திறக்க மாட்டாங்க. நல்லா அடிச்சு கேளியா? बेवकूफ, ठीक से मार भी नहीं सकते तुम लोग. ஏய், அடிச்சா அப்படியே நிக்கான். என்ன பண்ண சொல்லுதியே? என்னையா இது? நீ சொன்னானதா இவ்வளவு பேரை அடிச்சு ஒருத்தன் கூட அவன் பேர் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? இவனுங்க எல்லாம் அவன் பேரை சொல்லுவாங்கங்கிறதுக்காக நடிக்க சொல்லல சார். இங்க அடிச்சா அங்க வலிக்கும், இங்க விழற ஒவ்வொரு அடிக்கும் அங்க ரத்தம் வரும். அவனே தானா வெளில வருவான் பாருங்க. வெளியில இவங்களோட அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்களே வந்திருக்காங்க. அவங்க அத்தனை பேரு உள்ள விடு. சரி சார். இப்போ பாரு. உன் பையனை மட்டும் இல்ல, அத்தனை பேரையும் விட்டுற. அவனை ஒரே ஒரு பேர் மட்டும் சொல்ல சொல்லு. ஓகே, போ போ. மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கீங்க. வலிக்குதாப்பா? ஐயா, வழியே போறதுக்கப்பா. அவர் பேரை மட்டும் சொல்லிடாதையா. நான் யாருன்னா வழி போயிடும். அவர் பேரை மட்டும் சொல்லிடாதப்பா. உனக்கு என்ன பைத்தமா? உன் பையன் நாய் அடி வாங்கிட்டு இருக்க, நீ ஒரு அம்மாவா? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் கருப்பா, செவப்பா, வைரமா, குள்ளமான உனக்கு தெரியுமா? இவன் ஒருத்தருக்காக நீ பெத்த பிள்ளை சாக சொல்ற? இவனை விட உனக்கு அவதான் முக்கியமா? அவனை முன்னே பின்னே பார்த்திருக்க நீ? பார்த்ததில்லையா? கடவுளை பார்த்திருக்கியா நீ? ஏழைங்க நிம்மதியா 3 வேளை சாப்பிடுறோம், அது உனக்கு பொறுக்கலையா? இவன் எனக்கு ஒரே ஒரு பையன். சின்ன வயசுல கூட நான் அவனை அடிச்சதில்லை. நீ அடியா அடி, ஆனா பேர் சொல்ல மாட்டான். உனக்கு கை வலிச்சுதுனா அந்த கட்டியோட எடுத்து அடி, ஆனா நிச்சயமா பேர் சொல்ல மாட்டான். அவர் பேர் சொல்ல மாட்டான். We are not sentimental idiots, sir. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவருங்க இருக்காங்க. ஆனா தலைவனை ஏமாத்த ஒருத்த முடியல சார். என்னையா இது? யாரோ ஒருத்தனுக்காக பெத்த மகனை இந்த அளவுக்கு யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு.
Here. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதோ ஃபோன் நம்பரை ட்ரேஸ் ஓவர் பண்றதோ அவசியம் இல்ல. நான் நிச்சயமா சரண்டர் ஆகிறேன். Thank you. Thank you, sir. ஆனா 2 கண்டிஷன். சொல்லுங்க சார். நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஓல்டு ஸ்டூடெண்ட்டையும் எந்த நிபந்தனையும் இல்லாம ரிலீஸ் பண்ணணும். ரெண்டாவது, அவங்க அத்தனை பேருக்கும் அவங்க வேலையை திருப்பி கொடுக்கணும். ஓகே சார். எங்களுக்கு தேவை நீங்க ஒருத்தர் தான். அவங்க எல்லாருக்கும் வேலை திரும்ப கிடைச்சிரும். நீங்க என்ன நம்பலாம். ட்ரஸ்ட் மீ. நீங்க சரண்டர் ஆக போறது எந்த இடம், தேதி, டைம் சொல்லுங்க சார். எழுதிக்கிறேன். ஜஸ்ட் 1 minute. Sir, thank you very much. எந்த இடத்துல சரண்டர் ஆக போறாருன்னு பேப்பர்ல போடலையா? ஏன்பா அவர் முகத்தை பார்க்கணும், அந்த பேப்பர் கூட. இந்த பேப்பர்ல இடம் போடலையே. ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுப்பா. எந்த பேப்பர்லயும் சரண்டர் ஆகிற இடத்த போடல. டிவி நியூஸ்ல கூட இடத்த சொல்லல. மக்கள் அவர் முகத்தை பார்த்ததே இல்ல. ப்ளீஸ் No comments. இங்க வேலை செய்ய விடுங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுங்க சார் எந்த இடத்துல சரண்டர் நோ ப்ளீஸ் நோ போங்க ப்ளீஸ் No comments. எல்லா போன் ரிசீவரையும் எடுத்து வைக்க சொன்னான்ல. சரி, எடுத்து யாருன்னு கேளு. ஹலோ சார், ஹோம் மினிஸ்டர் உங்ககிட்ட பேசணுமா சார்? என்ன விஷயம்னு கேளு. சார் என்ன விஷயம் கேட்க சொல்றாரு சார்? சார் நாளைக்கு அவர் சரண்டர் ஆகிறது எந்த இடம்னு கேட்கிறாரு. சொல்ல முடியாதுன்னு சொல்லி போனவை. என்ன சார் இது? அவர் எங்க சரண்டர் ஆகிறாரு ஹோம் மினிஸ்டருக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லையா, அவர் சரண்டர் ஆகி தனி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வேலை இந்த கேஸ்ல முடியும். அவர் முகத்தை இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்ல. சோ அவரை பார்க்க பெரிய கூட்டமே கூடும். அந்த நேரத்துல போலீஸ் மேல கோவம் வந்து பெரிய வன்முறை நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவரை சரண்டர் ஆக போற இடத்தையும் நேரத்தையும் ரகசியமா வச்சிருக்கேன். The final judgment in the Professor Ramana's case, which has created sensation throughout Tamil Nadu, is Professor Mr. Ramana has confessed that he was the brain behind the existence of ACF and its activities and the murder of சற்று முன்னர் கிடைத்த செய்தி. But his act is இன்று காலை நடைபெற்ற சிறப்பு தனி நீதிமன்றத்தின் தீர்ப்பில் ACF இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் ரமணா தம்முடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் தனி நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது.